அப்படி ஒன்னும் தரம் கெட்ட குடும்பத்துல நாங்க பிறக்கல. கொஞ்சம் தரத்தோட பேசுங்க. பெங்களூர்ல எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. அதுக்காக ஒரு மாத்திரை போட்டு அதை ஏவி டோஸ் எடுத்து எனக்கு தூக்கம் வந்துருது. அப்படியே தூங்கிட்டு அந்த நேரத்துல ஒரு சண்டால என்ன கலங்கப்படுத்திட்டான். ஏதாவது ஏடாகடம் பண்ண நான் பத்திரகாளியா மாறிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நீ அக்காவாவே இரு. அப்ப நீயும் பக்காவா இரு. என்னடி உன் பிரச்சனை என்ன? என்ன என்னடி ஏன்கிட்டயே கேக்குறியா? பெங்களூர்ல இருந்து வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரியாவே இருக்கியாமே, பிரம்ம புடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கியாமே. சொன்னா சீதா என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியறதே அவ சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு. என்ன உண்மை? ஓ, கேள்வி கேட்ட என்னன்னே மறுபடியும் கேள்வி கேட்பியா? ஆமா, கல்யாணம் வேண்டான்னு சொன்னியாமே. அது வந்து என்னடி வந்து போயிட்டுன்னு? பாவம் சின்ன பப்பா இப்பதான் 10 முடிஞ்சு 11 போயிட்டு இருக்கா. இல்லக்கா, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ற உரிமை இந்த ஆத்துல இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் நோக்கு இல்ல. கௌசல்யா, எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? உன்னை வெளியே அழைச்சிட்டு போய் நான் கண்ணை கட்டிட்டு உன்னுடைய ஓவியத்தை வரைஞ்சனே, அது முதல் பரிசு வாங்கிச்சு தெரியுமா? அத சொல்றதுக்கு ஓடோடி வந்தேன். அந்த பரிசு வாங்கின ஓவியத்துல என் அண்ணன் பொண்ணு கிறுக்குனாலே நான் உடனே பதறி போயிட்டேன். அத சொல்ல உன்னை பாக்குறதுக்காக உன் வீட்டுக்கு நான் ரொம்ப ஆசையா ஓடி வந்தேன் தெரியுமா? இந்த ஓவியத்தை நான் திரும்ப வரைய போறேன். நான் வரைஞ்ச இந்த ஓவியத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இதே மாதிரி வரைஞ்சு கொடுக்க முடியுமான்னு 20,000 rupees அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அத சொல்றதுக்கு உன்கிட்ட நான் ஓடோடி வந்தேன். அம்மா உன்னை மகாலட்சுமின்னு சொன்னாங்க, ரொம்ப ராசியானவன் சொன்னாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு ஆசையா ஓடோடி வந்தேன் தெரியுமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? சே சே சே, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது கௌசல்யா, தாங்கிக்க முடியாது. ஓ, இன்னும் நிச்சயம் ஆகல. தீர்மானமா இவர்தான் ஆத்துக்காரன் முடிவாகாம எப்படி வேத்து மனுஷனோட வெளியே வருவ? அப்படிதான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். என் கௌசல்யா பத்திரமாத்து தங்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில வந்தா அதனால தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து வரமாட்டேன்னு சொல்லிருப்பா. பாவம் அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு நோக்கு ஒரு நல்ல வரன் தேடி பிடிச்சிருக்க, அதை ஏண்டி தடுக்கிற? தடுக்கலக்கா. அப்ப ஏன் உன் முகத்துல ஒரு சந்தோஷமே தெரியல? இங்க பாரு, நோக்கு பாத்திருக்கிற வரன் நல்ல குடும்பம், நல்ல பையன். புள்ளையார் பிடிக்க போய் குரங்கான மாதிரி நீ எந்த கோளாறும் பண்ணாம அடங்கி ஒடங்கி இந்த கல்யாணத்துக்கு நீ கழுத்த நீட்டுற. புரியறதா? என் மனசுக்கு புரியுது. அப்போ உன் புத்திக்கு எட்டலையா? இந்த பாரடி, பெண் புத்தி முன் புத்தியா தான் இருக்கணும், பின் புத்தியா இருக்கப்படாது. ஏதோ கடவுளே கண் திறந்து நோக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து அனுப்பி இருக்கார். ஏதாவது ஏடாகடம் பண்ண நான் பத்திரகாளியா மாறிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நீ அக்காவாவே இரு. அப்ப நீயும் பக்காவா இரு. அதான் சந்தோஷமா இருன்னு சொன்னேன். சரி. ஏய் சிரிய, என் செல்லத்தை கோச்சுட்ட பாரு. ஐம் சாரி. கௌசல்யா, நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ அழகுல மட்டும் இல்ல, குணத்திலையும் கும்பிட தோன்ற குத்து விளக்கு மாதிரி. உன்னை ரொம்ப பிடிக்கும் கௌசல்யா. டேய், என்னடா இங்க யாருமே இல்ல, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா, நான் கௌசல்யா உருவத்தை வரையணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா, அதான் புலம்பிட்டு இருந்தேன். என்னடா சொல்ற? ஓவியத்தை திரும்ப வரையறியா? ஆமா. ஏற்கனவே வரைஞ்சு அதுக்காக பரிசு வாங்கியிருக்க, அதே மாதிரி திரும்ப வரைய முடியுமா? ஆமாம்மா. அம்மா,
நேக்கும் அந்த டவுட் இருக்குமா? ஒரு முறை உணர்ச்சிகளோட வேகத்துல உருவாகிற படைப்புகள் தாமா அற்புதமா வரும். அது ஓவியமா இருந்தாலும் சரி, கதை கவிதையா இருந்தாலும் சரி. அம்மா, நான் முயற்சி பண்ணதான் போறேன். பாப்போம்மா. என்னம்மா, என்னையம்மா பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா, ரமேஷ் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். ஆனா இப்போ அவனுக்கு என்ன கண்டாலே பிடிக்கிறது இல்ல. அவன் பொண்டாட்டி வார்த்தைதான் அவனுக்கு வேத வாக்கா இருக்கு. அது மாதிரி நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க உன் ஆத்துக்காரி பின்னாடி போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா. அம்மா, வேண்டாத கவலையெல்லாம் பட்டு நீ உடம்புக்கு எடுத்துக்காத. இல்லடா, எனக்கு பயமா தான் இருக்கு. என்னோட பயத்திலயும் ஒரு நியாயம் இருக்குடா. உன் அண்ணன் ரமேஷ் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஆத்துக்காரி பேச்சு கேட்டுண்டு அவ பின்னாடி சுத்தின்னு இருக்கான். ஆனா நீ இன்னும் உனக்கு நிச்சயதார்த்தமே ஆகல. இப்பவே அவ ஆத்துக்கு போற, அவளை தேடிட்டு ஆபீஸுக்கு போற. ஏ, அவ படத்தை வரைஞ்சு வச்சுட்டு சதா அதுகிட்டயே பேசிட்டு இருக்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குடா. என்னம்மா நீ? ரமேஷ், நீ தப்பு பண்ற அப்படி நீ எத்தனை தடவை பழிச்சுன்னு சொல்லியிருக்க. அந்த தப்பையே நான் செய்வேனாமா? அம்மா, உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா? இல்ல அந்த கௌசல்யா மேல நம்பிக்கை இல்லையா? அம்மா, கௌசல்யா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா. நான் இப்போ உனக்கு சொல்றது ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். அவ இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரு, அவ நடந்துக்கிறத பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. அவ அன்பு, அடக்கம், மரியாதை எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான கலவுமா அவ. போதும்டா, சரி, சீக்கிரம் வரைஞ்சிட்டு படுத்துக்கோ. ரொம்ப நேரம் கண் முழிச்சு உடம்ப கெடுத்துக்காத. என்ன, நான் போய் படுத்துக்கிட்டுமா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கான். ஹீ இஸ் ஹெல் அண்ட் ஹெல்தி. ஓகே. ஹலோ ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து ராமபத்ரன் பேசுறேன் மேடம். ஒரு நிமிஷம். நான் உங்களை தானே. என்ன ஃபோன். யாரு? ஆபீஸ்ல இருந்து. ஓஹோ. ஆ, ஹலோ சார், நான் ராமபத்ரன் பேசுறேன். யாரு? பர்சனல் மேனேஜரா? ஆமா சார், சுதர்சன் சாருக்கு. ஹி இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் டேஞ்சர். யார் கேட்டாலும் ஹி இஸ் வெரி ஃபைன், ஹி இஸ் சியர்ஃபுல்னு சொல்லு. சரி ராமபத்ரா, சொல்லுங்க சார். யார் கேட்டாலும் சுதர்ஷன் ஆக்டிவா இருக்கான்னு சொல்லு. சரி சார். அப்புறம் சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிற விஷயம் வெளியில போகாம பாத்துக்கோ. சரி சார், நான் பாத்துக்கிறேன் சரி சார். சரி, ஓகேயா? ஓகே சார். ஏன்னா எப்படி அதுக்குள்ள வெளியில நியூஸ் போச்சு? என்ன மனுஷா, என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க. பாதி பேர் சுதர்சனத்தோட பேசணும்னு கேக்குறா. மூக்க சுத்தி வந்து நம்ம கிட்டயே விஷயத்தை வாங்க பாக்குறான். ரங்கநாயகி, அவனோட போஸ்ட் அண்ட் பொசிஷன் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம கம்பெனியோட 200 கோடி ரூபாய் டர்ன் ஓவருக்கு அவன் தான் பொறுப்பு. அவனை சுத்தி ஃபைனான்ஸ்ங்கிற வட்டமே இருக்கு. அதனால நம்ம ஊர் அம்சவேணியிலிருந்து அமெரிக்கால இருக்கிற ஆட்டோமொபைல் கார்பரேஷன் வரைக்கும் எல்லாரும் கேட்கத்தான் கேட்பா. நீ ஒரு திருஷ்டி கழிஞ்சுடுத்துன்னு நினைச்சுக்கோயேன். இந்த மாத்திரை இருக்கே, அது முழுங்கறதுக்கு தான், மெல்றதுக்கு கிடையவே கிடையாதுடி. ஜஸ்ட் கல்பிங். எல்லாம் எழுதிட்டியா? இத பாருமா, இது நம்ம ஆத்துல நடக்க போற முக்கியமான விசேஷம். இது
இத கிராண்டா நடத்திடணும்மா. ஜமாச்சிடலாம்ப்பா. அப்புறம் சமையல் ஹோட்டல்லையா இல்ல சமையலுக்கு ஆள் ஏற்பாடு பண்ண போறோமாப்பா? ஹோட்டல் சாப்பாடெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. அதுவும் இல்லாம யாருக்குமே சரியா பரிமாற முடியாதுமா. அதனால நம்ம சேஷ்டாதிரி ஐயங்கார்கிட்ட சொல்லியிருக்கேன், கோயிலை பார்த்து அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். அவர்கிட்ட அந்த சமையல் லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்துடணுமா. அப்பா சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கணும்ப்பா. நோக்கு ஐஸ்கிரீம் வேணும் அதானே? சரி, அதையும் எழுதிக்கோ. அப்பா ஸ்டில் போட்டோகிராஃபருக்கும் சொல்ல மறந்துடாதீங்க. பாத்தியா, மறந்தே போயிட்டேன். நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். அவருக்கும் சொல்லிடு, எழுதிக்கோ. சரிப்பா. என்னம்மா இது? அவருடைய நிச்சயதார்த்தத்துக்காக நாம பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் எதையும் செட்டப் பண்ணாம இப்படி போனா நல்லாவா இருக்கு? நம்பூதிரி ஜோசியர் சொன்ன மாதிரி பிரச்சனை ஏதாவது ஸ்டார்ட் ஆயிடுத்தோ? அன்னைக்கு கல்யாணம் வேணுமான்னு யோசிக்கிறேன்னு வேற சொன்னா, இன்னைக்கு எதிரி கலந்துக்காம போறாளேம்மா. சீதா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அக்கா நம்மளை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கு போறதுனால கவலையா இருக்கும். அதான் அன்னைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கா. எல்லா பொண்களுமே சாதாரணமா சொல்ற விஷயம் தானே. இத போய் ஏன்பா பெருசா எடுத்துட்டு இருக்கே? இல்லம்மா, அவ மனசுல மொத்தத்துல ஏதோ உறுத்திண்டே இருக்கு. ஒருவேளை இந்த மாப்பிள்ள பிடிக்கலையோ என்னமோ. என்னோட வற்புறுத்தலுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாளோ என்னவோ. சீதா, எனக்கு பயமா இருக்குமா? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல திருப்தி தான். வேணும்னா உங்க ஆத்ம திருப்திக்காக நான் அவளாண்ட பேசுறேன். இது ஏன் நினைச்சு வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துட்டு இருக்காதீங்க. பெருமாளே, நீ தான்ப்பா எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணும். என்னக்கா என்னாச்சு? நோக்கு ஏன் என்னமோ மாதிரி இருக்க? நோக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா? நீ இப்படி எதையுமே ஒட்டாம இருக்கிறத நினைச்சு அப்பா ரொம்ப வருத்தப்படுறாருக்கா. அவரு ஹார்ட் பேஷண்ட் வேற. நோக்கு என்ன பிரச்சனை? இதுவா இருந்தாலும் நீ என்னடா சொல்லு. நான் உனக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்றேன். இப்படி உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுண்டு உன்னையும் கஷ்டப்படுத்திண்டு எதுக்கு மத்தவாளையும் கஷ்டப்படுத்துறக்கா? சொல்லுக்கா. சரி Please. அப்பா ஹால்ல தான் இருக்காரு. என்ன விஷயம்? இந்த பாருக்கா, என்னோட சொல்லு ப்ளீஸ். சீதா, அப்பாவை தூங்க வச்சுடு. உன்னண்ட என் மனசுல அரிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மனம் திறந்து இன்னைக்கு சொல்ல போறேன். நீ உன்னை விட்ட வேற யார் இருக்கா? சீக்கிரம் வா. இதுக்கு இவ இப்படி பீடிகை போடுறா? என்ன விஷயமா இருக்கும்? அக்கா, என்னாச்சு? என்ன நடந்தது சொல்லுக்கா. சொல்றேன் சீதா, என் மனச போட்டு உறுத்திட்டு இருக்கிற விஷயத்த இன்னைக்கு உன்கிட்ட இறக்கி வைக்கிறேன். நான் பெங்களூர் கல்யாணத்துக்கு இங்க இருந்து கிளம்பி போனப்போ இருந்த புனித தன்மையோட திரும்பி வரல. பெங்களூர்ல வச்சு நான் கலங்கப்பட்டேன். என்ன சொல்றேன்? பெங்களூர்ல எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. அதுக்காக ஒரு மாத்திரை போட்டு அதை ஹெவி டோஸ் எடுத்து எனக்கு தூக்கம் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு அந்த நேரத்துல ஒரு சண்டால
என்ன கலங்கப்படுத்திட்டான். துளசி செடி மாதிரி இருந்தேன்னா அக்கா கவலைப்படாது. துளசி எங்க இருந்தாலும் இப்படி இருந்தாலும் அதோட புனிதம் கெடாது, அதோட பவித்திரமும் குறையாது. அக்கா நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இனி நடக்க வேண்டியதை நினைச்சு பாரு. சீதா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அப்பா வந்து சொல்லுவியோ இல்ல அவ ஆத்துல சொல்லுவியோ தெரியாது. தயவு செய்து இந்த கல்யாணத்தை நீதான் நிறுத்தணும். அக்கா எப்படி நடந்த சம்பவத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? இப்படியோ ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? இந்த கல்யாணம் நின்னு போனா அடுத்த நிமிஷமே அவர் செத்து போயிடுவாருக்கா. இந்த கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? சீதா, நல்ல அமைதியா என்னோட நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பாரு. என் உடம்பை இன்னொருத்த என்ன அறியாமலோ அல்லது நான் உடன்படாமலோ எடுத்துக்கிட்டா, மனசை இன்னொருத்த கிட்ட பறி கொடுத்துட்டு மனசாட்சிய அடகு வச்சுட்டு என்னால வாழ முடியாது. அக்கா இது நோக்கே தெரியாம நடந்த ஒரு விபத்து தானே? இது விபத்து இல்ல, இது ஒரு விபரீதம். அவனை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான முயற்சியில தான் இப்ப இறங்கி இருக்கு. அவனை நான் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அவனை சந்திச்சிடுவேன். சந்திச்சு என்ன பண்ண போற? என்ன கெடுத்துட்ட. நீக்கு மனசாட்சி உறுத்துறது. நீக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டேன். நீதான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு தாலி பிச்சை கேட்க போறியா? அவனை சந்திக்க நீ எடுக்கிற முயற்சிய இத்தோட விட்டுடு. இனிமே உன் வாழ்நாள்ல அவனை சந்திக்கவே படாதுன்னு பெருமாளாண்ட வேண்டிக்கோ. அவனை சந்திச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. அவன் கண்டிப்பா நல்லவனா இருக்கவும் சான்ஸே இல்ல. அவன் நோக்கு செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரமா உன் கழுத்துல தாலி கட்டேன்னு சொன்னானே வச்சுக்கோயே, ஒரு அயோக்கியனுக்கு நீ ஏன் கழுத்தை நீட்டணும்? சுரேஷ் ரொம்ப நல்லவருக்கா. கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காம பாத்துக்குவாரு. ஒருவேளை என்னைக்காவது இந்த பிரச்சனை அவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா கூட அதை ஈஸியா எடுத்துக்கிற அளவுக்கு he is a பக்கா ஜென்டில்மேன்கா. எஸ், சுரேஷ் அன்னைக்கு நம்ம மாத்துக்கு உன்னை தேடி வந்தப்போ அவரோட பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாத்துலயும் அளவுக்கு அதிகமான கண்ணியம் இருந்தது. அந்த கண்ணியத்தை விட உன் மேல இருந்த அதிகமான காதலையும் பார்த்தேன். நாம அடையணும்னு நினைக்கிறவங்கள விட நம்மள அடையணும்னு நினைக்கிறவங்க தான் நம்மள நன்னா பாத்துக்குவாக்கா. அக்கா, உன் மனசு சுத்தமா இருக்கு. தாம்பத்தியத்துக்கு மனசுதான் முக்கியம். உடம்பு ரெண்டாம் பட்சம்தான். உன் மனசறிஞ்சு எந்த தப்பும் நடந்துடலையே. தைரியமா இரு. இங்க பாரு, என்னைய கெடுத்தவனை நான் தேட போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படி இப்படின்னு எந்த தப்பான முடிவுக்கும் தயவு செய்து வந்துடாத. என்னை விட வயசுல நீ மூத்தவ, படிச்சவளும் கூட. உன்னால நம்ம குடும்பமானம் போயிருச்சுங்கிற பேரு வந்துடக்கூடாதுக்கா. அவசரப்படாத, நிதானமா இரு. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்க்கா. ம், சரி வா உள்ள போலாம். சித்த நேரம் என்ன தனியா விடு, நான் அப்புறமா வரேன். சரி சரி, பனி வேற கொட்டின்னு இருக்கு, ரொம்ப நேரம் நிக்காத, உடம்பு கொத்துக்காது. கல்யாண பொண்ணு வேற நன்னா இருக்கணுமோ, சீக்கிரம் வந்து சேரு. சீக்கிரமே அவனை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். நமஸ்காரம் சம்மதிமா. வாரும் போய் ராமானுஜ பட்டாச்சாரியார், என்ன திடீர் விஜயம்?
உம்ம பொண்ண பார்க்க வந்தீரா? ஆமா, உம்ம 3வது பொண்ணு கல்யாண வேலையெல்லாம் நல்லா ஜரூரா நடந்துட்டு இருக்கா? எல்லாம் பெருமாள் கிருபையில் நல்லா நடந்துட்டு இருக்கு. உம்ம பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம். எல்லாம் அவ காட்டுற வழி. நான் பெரிய ஆள் இல்ல. அன்னக்காவடின்னு சொல்றீரா? எப்படியோ, நீர் அன்னக்காவடியா இருந்தாலும் உம்ம பொண்ண குடுக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம். போதும், எங்க அப்பா வண்ண காவடிலாம் ஒண்ணும் சொல்லி ஏலம் போட வேண்டாம். சீதா, பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது தெரியுமா? தப்பு. நீங்க சும்மா இருங்கப்பா. இங்க பாருங்க, எங்க அப்பா கஷ்டப்பட்டாலும் எங்களெல்லாம் தரத்தோட வளர்த்திருக்க. அதனாலதான் நல்ல இடமா அமையறது. பாக்கலாண்டி. அடியே, அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு? இந்த காலத்து பசங்கள்லாம் பொண்ணுங்களை எவளையாவது இழுத்துட்டு ஓடிடுறதுகளே. அப்படி ஒண்ணும் தரம் கெட்ட குடும்பத்துல நாங்க பிறக்கல. கொஞ்சம் தரத்தோட பேசுங்க. அடிக்காதம்மா. இதெல்லாம் மாத்தி எதிர்த்து பேசுறியா? மன்னிப்பு கேள்வி, மன்னிப்பு கேளு. அத்த, இப்படி உங்களை மரியாதை இல்லாம பேசிருக்கா? சம்மதிமா, நான் வந்த நேரம் சரியில்லை. என் பொண்ணு செஞ்ச கூத்தத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேம்மா. வாமா. அக்கா, இதுவரை நீ என்ன அடிச்சதே இல்ல. இப்ப என்ன அடிச்சிட்டல்ல. வாமா. என்ன சத்தம் இங்க? கேக்குறல? இது என் டான்ஸ் ஆடுற பாட உடைச்சிட்டியா? ஒரு அரைஞ்சனா? அக்கா அக்கா, நீங்க என்ன அடிச்சிருவீங்களா அக்கா? இல்லடா. பயந்துட்டியா? உன்னை இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இந்த அக்கா அடிக்க மாட்டா. என்னடி பத்மா, தங்கைய கை நீட்டி அடிச்சிட்டு என்னண்ட நல்ல பேர் வாங்குறியா?